ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இந்தியா முழுவதும் பரபரப்பாகவும் சோகமாகவும் அதிர்ச்சியாகவும் ஒரு செய்தி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஃபைனல் போறாங்க, தங்கமோ வெள்ளியோ கொண்டு வந்து சேர்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது போய் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் ஃபுல்லா இருக்குது. வினேஷ் போகத் தகுதி நீக்கத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சர்வதேச மல்யுத்த சங்கமும் சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இவங்களுடைய வெயிட் இவங்க செக் பண்றது இல்லை, இவங்களுடைய ட்ரெயினர் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த இன்னொன்று நான் கேள்விப்பட்டது, ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் வந்து கேள்விப்பட்டது, இப்போ இவங்க 2 கிலோ கூடியிருந்தாங்க, அதை 1.9 தான் குறைச்சாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து 5 கிலோ வரைக்கும் கூடுவாங்களாம். கூடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குறைக்க தெரியும். இந்த லெஸ் வாட்டர் அல்லது நோ வாட்டர், அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து கம்மியாக சாப்பிட்றது, இப்படிலாம் பண்ணி அவங்க வந்து 5 கிலோவையும் குறைச்சிருவாங்க. எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவோ அந்த கிரைட்டீரியாவுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அப்படின்னா இது வந்து 2 கிலோ குறைக்கிறது வந்து சிரமமாக இருந்திருக்காது. அவங்க 2 கிலோ குறைச்சிட்டாங்களா இல்லைன்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து ட்ரெயினருடைய பொறுப்பு. ட்ரெயினர் ஆர் ஹூஎவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், அவங்களுடைய பொறுப்பு. மேனேஜர் அந்த மாதிரி யார் பொறுப்பானவங்க இருக்காங்களோ அவங்களுடைய பொறுப்பு அது. அதனால இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யாரு கடமையிலிருந்து தவறுனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து நிச்சயமா வந்து இதாக தான் இருந்திருக்கு. 50.1 தான் இருந்திருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. வெயிட் வந்து அப்படி இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது குளோபல் இவங்க ரெஸ்லிங் ஃபெடரேஷன் வந்து அந்த அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 50 கிலோவுக்கு உள்ளதான் இருக்கணும்னு சொல்லி இருந்திருக்கு. ஆமா, முதல்ல இது பண்ணும்போது அதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டை கூட்டி இருப்பாங்க, கூட்டி குறைக்கவும் தெரியும். என்கிட்ட சொன்ன ட்ரெயினர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இது மாதிரி வெயிட்டை கூட்டுவாங்க, கூட்டிட்டு நியூட்ரியன்ட் அதெல்லாம் அவங்க வந்து அந்நேரம் வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட்டை கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு வெயிட் குறைக்க தெரியும். இட்ஸ் a technical thing which they have learnt அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால முதல் நாள் கரெக்டாக இருந்து அடுத்த நாள் கூடி இருக்கு அப்படின்னா அது என்னங்கிறத பற்றி இன்டர்னலாக வந்து நம்ம வந்து உங்கள்கிட்ட போய் குளோபல் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் போய் சண்டை போடுறத விட உண்மையில் உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தீவிரமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். இது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. பாவம், அந்த பொண்ணு வந்து நிச்சயமாக இந்தியாவுக்கு வந்து தங்கப்பதக்கமே கொடுக்குங்கிற அளவுக்கு நம்பிக்கை வந்து ஊட்டிருந்துச்சு. அப்படி இருந்த பொண்ணு வந்து இது மாதிரி வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனால் ஷீ இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன். இதுக்கு முன்னாடியும் காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, அதுலேருந்து மீண்டு வந்திருக்கிறதுங்கிறத பார்க்கும்போது இப்பயும் வந்து நிச்சயமாக இதுலேருந்து மீண்டு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதை நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையாக, உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனையாக பார்க்க வேண்டியதில்லை. இதை வந்து கடந்து போகும். இதுலேருந்து ஒரு பாடம் படிச்சுக்கணும். ஆல் கன்சர்ன்டு ஷுட் டேக் அன் அப்ரோப்ரியேட் லெசன் ஃப்ரம் ஹியர். அவ்வளோதான். அப்படி வந்து பாடம் படிச்சுக்கணும். ஆல் கன்சர்ன்டு ஷுட் டேக் லெசன்ஸ் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த விஜேந்தர் சிங் அப்படிங்கிறவரு இது சதி வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்கும் போது அந்த ஆங்கிளையும் பார்க்கணும். அவர் எதுக்காக அப்படி சொல்றாரு, எந்த சதி இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாருன்னு சொல்லி நிச்சயமா அதையும் பார்க்கணும். ஏன்னா நடந்தது வந்து ரொம்ப பெரிய துயர நிகழ்வு அந்த பெண்ணுக்கும் இந்தியாவுக்கும். நிச்சயமா நமக்கு வந்து ஒரு மெடல் வருங்கிற நிலைமை இருந்தபோது அந்த மெடல் எழுந்ததுங்கிறது இந்தியாவுக்கும் பெரிய துயரம் தான், அதையும் பார்க்கணும். ஆனா இதை பற்றிய இவங்க சொல்லுவாங்க, அந்த பெர்னாட் ஷா வந்து ஆசிரியர்களை பத்தி கலாட்டா பண்ணுவாரு. தோஸ் ஹூ கேன் டூ, தோஸ் ஹூ கேனாட் டீச் அப்படின்றாரு. அது மாதிரி இதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருக்க வேண்டியதில்லை, அடுத்ததுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரியான மனநிலையில நீங்க சொல்ற மனநிலையில தான் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு, பிரதமர் இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரு, தமிழ்நாடு முதலமைச்சரும் அதே மாதிரி தான் சொல்றாரு, மேற்கு வங்க முதலமைச்சர் எல்லாருக்குமே ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிரதமர் வந்து இந்தியாவின் பெருமை நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்கிறீங்க இந்தியாவின் பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு? she is India's pride, அதுல சந்தேகம் இல்லை. பிரதமர் அதை சொன்னார்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான்.
ஏன்னா இதே பிரதமர் தான் திரும்ப திரும்ப அவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க. இவங்க மல்யுத்த வீராங்கனைகள் மேல வந்து ஒருத்தர் வந்து தவறுதல் அத்துமீறி நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அந்நேரம் எந்த ரியாக்ஷன் யாரும் காமிக்கல. அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கே டெல்லி போலீஸுக்கு வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போட வேண்டியிருந்துச்சு அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது. இன்னைக்கு வந்து அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு. ஷீ இஸ் இந்தியாஸ் பிரைட்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாருன்னா நிச்சயமா சந்தோஷப்பட வேண்டியதுதான். அவங்களுடைய அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் இடத்துல, ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துல, தர்ணா நடந்த இடத்துல அவர்களை அவர்கள் மீது வன்முறையை பிரயோகித்ததும் டெல்லி போலீஸ் தான். ஆமா, அவர்கள் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார். இந்தியாவுக்கு பெருமிதை எடுத்து அந்த அந்த இளைய கூட்டம், இளைய வீராங்கனைகள் கூட்டம் மிக கீழ்த்தரமாக நடத்தப்பட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அருமையாக ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் சார். எல்லா வகையிலும் நீங்கள் ஒரு உண்மையான சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எல்லா வகையிலும் அப்படிங்கிறதுல வந்து நிறைய எல்லாமே அடங்கி போச்சு. இருக்கலாம், நான் அவ்வளவு டீப்பா அதை பார்க்கல. அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஆறுதல் அவங்களுக்கு சொன்னதான் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இழப்புங்கிறது ரொம்ப பெரிய இழப்பு. அப்படிங்கும்போது இதுல வந்து மெடல் வாங்குறவங்களை பாருங்க, மெடல் வாங்குற நேரத்துல பல பெண்கள் வந்து கண்ணீர் விட்டுருவாங்க. ஆண்களே வந்து தே வில் பி இன் டியர்ஸ். ஏன்னா அது எதை காட்டுதுன்னா, ஆண்டாண்டு காலமாக எடுத்துக்கொண்ட கடுமையான பயிற்சிக்கு கிடைத்த பலன் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து அவங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த கண்ணீர் விட வேண்டிய ஒரு பொண்ணு வந்து இதை இழந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஆறுதலை வந்து அவர் சொல்லியிருக்காரு எல்லா விதத்திலுமே. அண்ட் வாட் ஹி செட் இஸ் ட்ரூ ஆல்சோ. எல்லா விதத்திலுமே அந்த பெண் வந்து தகுதி படைத்த ஒரு வீராங்கனை தான், சந்தேகம் இல்லை. அதான் சார், எல்லா வகையிலும் நீங்கள் ஒரு உண்மையான சாம்பியன். உங்களின் வலிமை, போராட்டம் மற்றும் இறுதி போட்டிக்கான உங்களுடைய குறிப்பிடத்தக்க தகுந்த பயணம், இவை வந்து லட்சக்கணக்கான இந்திய மகளிருக்கு உத்வேகம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உங்கள் வலிமை, போராட்டம், இறுதி போட்டிக்கான பயணம் அப்படிங்கிறது சொல்றாரு. உங்கள் வலிமை போராட்டம்ங்கிறது மல்யுத்தம் தொடர்பாக, விளையாட்டு தொடர்பானது மட்டுமா, இல்ல டெல்லியில களத்துல அவங்க சந்தித்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தின் அவர்களுடைய வலிமையுமா அப்படிங்கிறது தான். அந்த எல்லா வகையிலும் நீங்கள் சாம்பியன் அப்படிங்கிறதுல நமக்கு பொருளாக கூடுதலாக சில விஷயங்கள் தெரியுது. ஆமா, அந்த போராட்டத்திலையும் அவங்க வந்து சாம்பியன் தான், அதையும் மேம்படுத்தி அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சார், இன்னொரு தோல்வியும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருக்குது. அது இலங்கையோடு இந்தியா நடத்தின போட்டி, கிரிக்கெட் போட்டி. அதுல கேப்டன் வந்து ரோஹித் சர்மா கேப்டனான்னு எனக்கு இப்ப தெரியல. ரோஹித் சர்மா சொல்றாரு, இந்த தோல்வியோடு உலகம் அழிந்து விட போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப இந்த விளையாட்டு செய்திகள்லயே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபை கொடுத்த மாதிரி இருந்தது. அவங்க நார்மலா தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து தீவிரமாக இந்த கருத்தை சொல்றாரு, இந்த தோல்வியோட உலகம் அழிஞ்சிட போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அது சரியான பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பாக்குறேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இது எதிரியுடைய பலத்தை நம்ம சரியா வந்து புரிஞ்சுக்கணும். இதுல வந்து போன தடவை ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம தோத்தோம். அது வரைக்கும் ஒரு மேட்ச்ல கூட தோக்காம போய் ஏன் ஆஸ்திரேலியா தோத்தோம்னா, ஆஸ்திரேலியா ஃபவுண்ட் அவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி இந்தியன் டீம் அண்ட் நியூட்ரலைஸ்ட். அவங்கள பவுண்டரி அடிக்கவே விடல ஆஸ்திரேலியா வந்து. தே ரெஸ்ட்ரிக்டட் தம். நம்ம அதை வந்து எதிர்பார்த்திருக்கணும், இவங்க அப்படிப்பட்ட டீம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கணும். அது எதிர்பாராதனால தோல்வி கிடைச்சு. அதே மாதிரி இப்ப ஸ்ரீலங்கா விளையாட்டுலயும் நம்ம என்ன தவறுகள் செய்திருக்கிறோங்கிறத பார்க்கணும். ஸ்ரீலங்காவை நிச்சயமா பாராட்டணும். ஒரு காலத்துல நான் சின்ன பையனா இருந்தபோது அந்த ஸ்ரீலங்கா டீம் வந்து மெட்ராஸ் தான் வருவாங்க, சென்னைக்கு தான் வருவாங்க விளையாடுறதுக்கு. அந்த இவங்க வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு டைம் இல்லைன்னா லீக் டீம் இருக்குல்ல, அது கூட விளையாடுவாங்க. அது அவங்களுக்கும் டைம் இல்லைன்னா லோயலா காலேஜ் டீம்ல விளையாண்டு திரும்பி போவாங்க அப்படின்லாம் இப்போ சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அண்ணன் தான் வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா எப்படிப்பட்ட வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கே ஒன்று சொல்றேன், பங்களாதேஷ் அது மாதிரி ஒரு வளர்ச்சி வந்து வெகு வேகமாக அடைந்து கொண்டிருக்கிறது. அதை விட வேகமா வந்து ஆப்கானிஸ்தான் அடைஞ்சிடும். இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து வளருவார்கள் அப்படிங்கிறனால அது தகுந்தபடி நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். இந்த சின்ன கண்ட்ரி தானே, இவங்களுக்கு என்ன ட்ரைனிங் இருக்குங்கிற மாதிரியான ஒரு அலட்சிய போக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆனா
ஈக்குவலான டீமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் பல டீம்கள் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா, அன்றைய நாளோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து வெற்றியை தீர்மானிக்குது. ஆமா ஆமா இன்ஈக்குவலாக சமமில்லாத அணிகளாக இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து ஒரு அணியை வந்து நாம ஜெயிக்க முடியும். அல்லது அந்த அளவுக்கு நம்ம வலிமையாக இருக்கணும். நம்ம வலிமை ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா வெளியில தெரியணும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதனால ஆமா இதுல கிடைக்கக்கூடிய வெற்றி தோல்விகள்ல கவலைப்படுவது, சோர்ந்து இருப்பது அதுல எல்லாம் ஏதேனும் பொருள் இருக்கா? இல்ல, பொருள் இல்ல. ஏன்னா ஸ்ரீலங்கன் டீம் இஸ் an ஈக்குவல் டீம். அவங்க வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கலையா? ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அது நிச்சயமா நமக்கு ஈக்குவல் டீம் அவங்க. அதனால அவங்க அன்னைக்கு தேதிக்கு இப்ப இவங்க வந்து மொத்தம் லெஸ் தென் 100ல வந்து இவங்க வந்து இந்தியா வந்து ஆல் அவுட் ஆனது இல்லையா? ஆஸ்திரேலியா அது மாதிரி ஆல் அவுட் ஆனது இல்லையா? எல்லாருமே அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு எப்படி விளையாடுறாங்கிறத பொறுத்து தான் 2 ஈக்குவல் டீமுக்கு மத்தியில உள்ள ரிசல்ட் வந்து வரும். இந்த தடவை வந்து இந்தியா வந்து நல்லா விளையாடல, ஸ்ரீலங்கா நல்லா விளையாண்டாங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் இதை பார்க்கணும். அடுத்த மேட்சை நோக்கி போகணும். இது அடிப்படையில நம்ம 10th ரிசல்ட் வரும்போது, +2 ரிசல்ட் வரும்போது, அந்த சமயத்துல எல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பேசுற மாதிரி இந்த மாதிரி விளையாட்டுகள்லயும் பேச வேண்டியது இருக்கா? இவங்க முதிர்ச்சி அடைந்தவர்கள், வளர்ந்தவர்கள், இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள். இவங்களுக்கு வந்து வெற்றினா என்ன, தோல்வினா என்ன, அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் வெளியில இருக்கக்கூடியவங்க யாராவது வகுப்பெடுக்கணுமா? அல்லது இவங்க வந்து மக்கள் கொடுக்கிற அழுத்தங்களுக்கு ஆள்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டிய நிலை வருதா? இப்ப இவர் பேசுனது அதுல அந்த அழுத்தங்களுக்கு சிக்காம பேசியிருக்கிறாரு ரோஹித். ஆனா இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரும் வெளிப்படையாக பேசின மாதிரி பேசுனதில்ல. அதுக்கப்புறம் மக்களுடைய அழுத்தத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். இன்னைக்கு அவர் மாதிரி தான் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, நல்ல பதிலா சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க, இந்தியன் டீம்னு சொல்ற இவங்க ஒன்றும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணவே இல்லையே. பிசிசிஐன்னு ஒரு என்ஜிஓ இருக்கு, அந்த என்ஜிஓடைய டீம் இவங்க என்ன இந்தியன் டீம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க இந்த இந்தியன் டீம் இந்த இவங்களெல்லாம் செலக்ட் பண்றது யாரு? இந்தியன் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணுது. அந்த பிசிசியோடைய செலக்ஷன் டீம் வந்து இவங்களை செலக்ட் பண்ணுது. ஒலிம்பிக்கு போறாங்க, சவுத் ஏசியன் கேம்ஸுக்கு போறாங்கன்னு சொல்லும்போது இந்தியன் கண்டிஜென்சி போகுது அங்க வந்து. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது பிசிசி, இது வந்து இந்த கிரிக்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் டெக்னாலஜி நல்லா பயன்படுத்தி அவங்க வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து சேர்த்துருக்காங்க. அதை பத்தி நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவங்க நல்லா வந்து இது பண்றாங்க, மார்க்கெட் பண்றாங்க. இப்ப கபாலின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் ரொம்ப பிரமாதமா ஓடுனது காரணம் the way it was marketed also was important. எல்லா ஐடி கம்பெனில இருந்தும் டிக்கெட் வாங்க வச்சு ஆஃபீஸ் டயத்துல ஃப்ரீயா வந்து அவங்களை சினிமா பார்க்க அனுப்பி வச்சாங்க. அப்படி ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தது. இதுல இருந்து பெங்களூர்ல இருந்து காலையில ஃப்ளைட்டு கிளம்பும், பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, அடுத்து வந்து நேர போய் கபாலி படம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்ல வந்து திரும்பி வரும்போது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்ல வந்து டீம் அனுப்புனாங்க. இதெல்லாம் எந்த படத்துக்கு நடந்திருக்கு? அந்த படத்துக்கு நடந்தது. அது மாதிரி இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் இது வந்து மற்ற இதெல்லாம் கேம்ஸ் எல்லாம் முழுங்கிட்டே இருக்குங்கிறது ஒரு பெரிய துயரமான ஒரு விஷயம். ஆனா இதை வந்து ஏதோ இந்தியா தோத்துருச்சுங்கிறது ஒரு மாயை. இது இந்தியா ஒன்றும் தோக்கல, பிசிசியோடைய டீம் தோத்துச்சுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும், பாகிஸ்தான்லயும் அது மாதிரி தான், இங்கிலாந்துலயும் அது மாதிரி தான். நீங்க வந்து ஒலிம்பிக்ல தோத்துட்டோம், சவுத் ஏசியன் கேம்ஸ்ல தோத்துட்டோம் அப்படின்னா இந்தியா தோத்துச்சுன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா அது வந்து இந்தியன் கண்டிஜென்சி. ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. வாட் எவர் இட் இஸ், இந்த கேம்ல வந்து இவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னொரு நாட்டுடைய டீமோட இந்த நாட்டு டீம் வந்து விளையாட போச்சுன்னு சொன்னாங்க. தோத்துச்சுன்னு சொல்லும்போது இவர் வந்து அதை எதிர்கொண்ட விதம் வந்து பாராட்டத்தக்கது நினைக்கிறேன். ரோஹித் சர்மா பேசினேன். இப்ப ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தா கூட டேபிள் டென்னிஸ், ஷட்டில், பேட்மிண்டன், டிடி, டேபிள் டென்னிஸ், ஈவன் வாலிபால்ல கூட சைனா வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுது சார். இந்த டேபிள் டென்னிஸ் அண்ட் பேட்மிண்டன்ல சைனா, கொரியா, தைப்பை இதெல்லாம் தான் வந்து இந்த பகுதியில அது கொளிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த கேம் வந்து அவ்வளவு தூரம் அந்த பகுதியில வலிமையாக இருக்கிறாங்க, அது என்ன காரணம் தெரியலங்க. அதாவது தலச்சேரியில இருந்து தான் இந்தியாவில் ஒரு இப்ப சர்க்கஸ் வந்து மேனகா காந்தி புண்ணியத்துல சர்க்கஸே வந்து இல்லாம போச்சு. ஏன்னா அனிமல்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால அனிமல்ஸ் இல்லாம சின்ன குழந்தைங்க வந்து சர்க்கஸ் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதனால சர்க்கஸ் வந்து இன்னைக்கு நசிச்சு போச்சு. ஆனா ஒரு காலத்துல அனிமல்ஸ் எல்லாம் வச்சு கமலா த்ரீரிங் சர்க்கஸ், நேஷனல் சர்க்கஸ் இவங்கெல்லாம் இருந்தபோது பாத்தீங்கன்னா
கேரளால இருந்து தலச்சேரி பகுதியில இருந்து ரொம்ப பேர் வந்துகிட்டு இருந்தாங்க, அந்த ட்ரப்பீஸ் பெர்ஃபார்ம் பண்றவங்கலாம். அதுக்கு பின்னாடி காரணம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது முதல்ல ஒரு ரஷ்யன் சர்க்கஸ் இங்க வந்திருந்த போது அவங்க கேம்ப் பண்ணது வந்து தலச்சேரி பக்கத்துல வந்து கேம்ப் பண்ணினாங்க. ரொம்ப நாளா இந்தியாவில் வந்து இது நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க இந்தியன் ஆர்டிஸ்ட் சில பேர் தேவைப்பட்டதுன்னு இங்க உள்ளவங்களை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அதுதான் பேசிக் ரீசன். தலச்சேரி வந்து இந்தியன் சர்க்கஸை டாமினேட் பண்ணிட்டு இருந்ததுக்கு காரணம் வந்து இதுதான் அடிப்படை காரணம். அது மாதிரி டேபிள் டென்னிஸை பத்தி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எதனால இந்த பகுதி இந்த லாஸ்ட் டைம் வந்து டேபிள் டென்னிஸ்ல வந்து சைனா தோத்துருச்சுன்னு நினைக்கிறேன், அமெரிக்கா ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோவை போட்டிருந்தாங்க. அமெரிக்காவில் விளையாண்டவங்க அத்தனை பேர் வந்து சைனீஸ் ஆரிஜின் அமெரிக்கன்ஸ் எல்லாம். நான் என் கூட ஒரு இளைஞர் பார்த்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வந்து தைப்பைக்கும் சைனாவுக்கும் ஏன்பா போட்டிலாம் நடக்குது, எல்லாம் ஒரே நாடு தானேன்னு கேட்டேன். இது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின். பக்கத்துல ஒரு தைப்பை ஆளை வச்சுட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லுவாரு, நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. பங்களிப்பே சிலருக்கு வந்து வெற்றி தான் அப்படின்றது எப்படி எப்படி இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? மெடல் வாங்கணும், மெடல் வாங்கணும், மெடல் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு போக்குல நம்ம போயிட்டு இருக்கிறோம். மெடல் வாங்கணும், வின் பண்ணணும், அதுக்காகத்தான் போறோம், அதெல்லாம் ரைட்டு தான். பட் அங்க போய் பங்கேற்பதே வந்து ஒரு வெற்றி தான் அப்படிங்கிறதோ, அதுல நாமும் இந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல பங்களித்து இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெருமை தான் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் எல்லாம் முற்றிலுமாக காணாமல் போயிடுச்சா? ஆமா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது அதுதான். நான் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டை வந்து திண்டுக்கல் சென்ட் மேரிஸ்ல இருந்து ஜோசப் டயஸ்னு ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு வார்டனாக இருந்தார். அங்கே கம்பல்சரியாக எங்களுக்கு கேம்ஸ் உண்டு. சாயந்தரம் வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே 4:15க்கு ஸ்கூல் முடியும். ஸ்கூல் வந்து ஜஸ்ட் ரோடை கிராஸ் பண்ணோன்னே எங்களுக்கு ஸ்கூல். ஹாஸ்டல் வந்து பக்கத்தில் ஆப்போசிட் எண்டில் இருந்தது. அதனால 4:45க்கு ஆரம்பித்து 5:45 வரைக்கும் 1 மணி நேரம் எங்களுக்கு வந்து கேம்ஸ் இருக்கும். லீவு நாளில் வந்து 2-3 தடவை அந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும். எல்லா கேம்ஸும் ஹாக்கி, பாஸ்கெட் பால், ஃபுட்பால், எல்லாம் வாலிபால், எல்லாமே வந்து மாறி மாறி கேம்ஸ் வந்து இருக்கும். அதில் திரும்ப திரும்ப வந்து அந்த வார்டன் ஃபாதர் டயஸ் எங்கிட்ட சொன்னது, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறது என்னன்னா வெற்றி கொள்ளணுங்கிறதுக்காக விளையாடுறோம். ஆனால் விளையாட்டுடைய நெறிமுறைகள் தவறாமல் வெற்றி கொள்ளணும். அந்த நெறிமுறைகள் தவறாமல் விளையாடும் போது நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா அதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வின்னிங், இட் இஸ் அபவுட் கீப்பிங் த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அலைவ். அதுதான் முக்கியம். ரொம்ப முக்கியமான இடம் சார். அதுதான் நீங்க வந்து அந்த விதிகளின் ஊடாக விதிகளை கடைபிடிச்சுதான் விளையாடணும். அதன்படி தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். வெற்றி கிடைப்பதற்காக எது வேண்டுமானாலும் செய்வேன் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது எல்லாமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. புதிதாக தோன்றி வளர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத இடங்கள்ல இருந்து புதிதாக ஒரு பங்கேற்புக்காக வந்துட்டு போறவங்களுக்கு மெடல் இலக்குங்கிறத விட அந்த எல்லா போட்டிகளையும் நாங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் அந்த நபர்கள்ட்ட இருக்கு. ஆனா மீடியால அது வெளிப்படுற மாதிரி தெரியல. ஒருவேளை மீடியாவுடைய பிரச்சனையாங்கிறதும் அது தெரியல. அது ஒட்டுமொத்த உலகத்திலேயே அப்படி ஒரு போக்கு இருக்கா, இல்ல மீடியா அப்படி இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 3 மெடல் தான், 7 பேர் 8 பேர் அந்த ட்ராக்ல அத்லெட்டிக்ஸ்ல போறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 3 பேர் எல்லைக்கோட்டை தொட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மராத்தான் மாதிரி ஓடி வர்றவங்க எல்லாம் அப்படியே வெளியில போறது இல்லையே, எல்லாரும் கம்ப்ளீட் பண்றதுக்கு வர்றாங்க இல்ல. அந்த கம்ப்ளீஷன் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷனாக இருக்குல்ல சார். அந்த உணர்வு வந்து மக்களால் புரிந்து கொள்ளப்படவே இல்லையோ அப்படிங்கிற உணர்வு வருது. ஆமா, ஏன்னா அந்த புரிந்து கொள்ளப்படவில்லை காரணம் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் எதுக்காக அப்படிங்கிற பாடங்கள் வந்து சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இதுல வந்து ட்ரஃபால்கர்ங்கிற இடத்துல வந்து நெல்சன் வந்து நெப்போலியனை வந்து தோற்கடிச்சிட்டாரு. அந்த நெப்போலியன் வந்து தோற்கடிக்கப்பட முடியாத மாவீரனா இருந்தவர். நெல்சன் ஒரு கண்ணு இல்லாதவர். அந்த இது சி கேப்டன் ஷிப் அவர் தோற்கடிச்சார். அதனுடைய நினைவாக தான் ட்ரஃபால்கர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி லண்டன்ல வந்து அந்த ஒரு ஸ்கொயருக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அங்க புறாக்கள் வந்து நம்ம தோல் மேல வந்து உட்காரும். ஏன்னா புறாக்களுக்கு உணவு கொடுப்பாங்க. புறாக்களுக்கு தெரியும் நம்மளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க.
இந்த ட்ரஃபால்கர் இதை பற்றி ஒரு ஐ ஃபர்கெட் த நேம் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன். அவர் வந்து சொன்னாரு, ட்ரஃபால்கர் வாஸ் ஒன் இன் தி பப்ளிக் ஸ்கூல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுல வேடிக்கை என்னன்னா, அவர் அந்த ட்ரஃபால்கர் வந்த சமயத்துல இங்கிலாந்து பப்ளிக் ஸ்கூலே இருந்தது கிடையாது. ஆனா ஹி வாண்டட் டு டெல் தி ரெஸ்ட் ஆஃப் தி, மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சாரு, பப்ளிக் ஸ்கூல் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை உருவாக்குது அப்படிங்கிறது. ஒரு நேஷனல் கேரக்டர் வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை கொண்டு வரணும். அந்த நேஷனல் கேரக்டர் வரும் பொழுது, இப்போ நீங்க தாய்லாந்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து பெண்கள் வந்து வீட்டை வந்து எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. சின்ன சின்ன அழகான விஷயங்கள், ஃப்ளவர் டெக்கரேஷன், பூக்களை வச்சு அலங்கரிச்சு வந்தது, இதெல்லாம் வச்சிருக்கிறத பார்ப்போம். அது அவங்களுடைய செகண்ட் நேச்சர். அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு நேஷனல் கேரக்டர். அது மாதிரி வந்து ஒரு லிஃப்ட்டுக்கு உள்ள போறோம். நம்ம லிஃப்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி லிஃப்ட் கதவு திறந்த உடனே அந்த லிஃப்ட்டுக்கு உள்ள நம்ம இருந்தோம்னா முதல்ல பெண்களையும் சிறுவர்களையும் வயதானவர்களும் வெளியில போறதுக்கு அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில போறதுங்கிறது ஒரு நேஷனல் கேரக்டர். அது மாதிரி வெளியில இருக்க நம்ம மற்ற லிஃப்ட்டுக்கு உள்ள இருங்க வெளியில வர்றதுக்கு முன்னாடி அடிச்சு பிடிச்சு ஓடாம அவங்க எல்லாரும் வர்றதுக்கு காத்திருந்து மறுபடியும் பெண்களை வந்து முதல்ல அனுமதிச்சுட்டு, வயதானவங்களை அனுமதிச்சுட்டு, குழந்தைகளை அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறதுங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு நேஷனல் கேரக்டர். பஸ்ஸுக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா பஸ் வந்தோன்னா தடன்னு ஓடாம அந்த ஒரு ஒழுங்குமுறையோட போறதுங்கிறது ஒரு நேஷனல் கேரக்டர். அந்த மாதிரியான நேஷனல் கேரக்டர் வந்து அந்த பப்ளிக் ஸ்கூல்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், வளர்க்குறாங்க. பல இந்தியாவில் உள்ள பல பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரியான ஒரு நேஷனல் கேரக்டர் வளர்க்குறதுல வந்து முனைப்படுத்தி நிற்கிறாங்க. பல பள்ளிக்கூடங்கள்னு என்னால் சொல்ல முடியாது, மெனி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லலாம், மோஸ்ட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனால் அது வளர்க்குறாங்க. அது மாதிரி அது எல்லாத்தையும் விட இந்த பழக்க வழக்கங்கள் வந்து பெரியவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப தேவை நினைக்கிறேன். நீங்க பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லும்போது அரசு பள்ளிகள் ஒண்ணு, இந்த பண்பாடு தொடர்பான விஷயங்களும் ஒண்ணு. தென்காசிக்கு அரசு பள்ளிகள்ல அமைச்சர் மகேஷ் போய் ஆய்வு செய்திருக்கிறார். அதுல அந்த பசங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நெகிழ்ச்சியாக பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு அந்த செய்தியில சொல்றாங்க. நல்ல கல்லூரிக்கு போகணும், அப்பா அம்மா கஷ்டம் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அம்மாவை மதிக்கணும், அப்பா அம்மாவை வணங்கணும் அப்படின்னு எல்லாம் பிரபலமான யாராவது சொன்னாங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு நல்ல ஆலோசனையும் அறிவுரையும் சொல்லியிருக்காருன்னு சொல்வதற்கு பலர் வந்துடுறாங்க. ஆனா மகேஷ் பொய்யாமொழி போய் ஒரு இடத்துல எதையும் சொன்னாருன்னா அந்த மாதிரி சொல்றதுக்கு அவங்க எல்லாம் வருவாங்களான்னு தெரியல. ஆனா அப்பா அம்மா கஷ்டம் உணர்ந்து படிக்கணும், நல்ல கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வந்து அவர் கொடுத்து பேசியிருக்கிறாரு அங்க. அது ஒரு செய்தியாக ஆகி இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? அது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அதாவது மகேஷ் வந்து இளைய தலைமுறையை சேர்ந்த அமைச்சர். நம்ம எல்லாருக்கும் வந்து கம்ப்ளீட் என்னன்னா இன்னைக்கு இளைய தலைமுறையில வந்து எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கே யாரும் தயாரா இல்லைங்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சு இருக்கு. அந்த நேரத்துல அது எல்லா காலங்கள்லயும் வயதானவர்கள் சொல்லிட்டு ஆமா ஒரு 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 கொட்டேஷன் கொடுக்குறேன். பெரியவங்க பேசுறது சின்னவங்க கேட்கறதே இல்லை, மரியாதை இல்லாம இருக்கிறாங்க, தான் தோன்றித்தனமா இருக்காங்க, இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண பெரிய ஒரு பேர் வந்து சாக்ரட்டிஸ். ஸோ அவர் காலத்துல இருந்து இப்படித்தான் இருக்கு. பெரியவங்க சின்னவங்களை பத்தி இளையவர்களை பத்தி பேசுறது இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஆனால் அன்பில் வந்து இது மாதிரி வந்து பேசியிருக்காருங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். முக்கியமான விஷயம், பெற்றோருடைய கஷ்டத்தை உணர்ந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம், சந்தேகமே இல்லை. அப்புறம் ஒன்றிய அரசினுடைய கஷ்டமாக உணர்ந்து மாநில அரசுகளும் செயல்படணும் சார். ஒரே அடியா ஒன்றிய அரசு நெருக்கடிக்கு உள்ளாக்கிடக்கூடாது. இந்த இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டி பத்தி நேற்று பேசணும் சார். ஜிஎஸ்டி ஆன் இன்சூரன்ஸ் பிரீமியம், அது தொடர்பாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி ஆன் இன்சூரன்ஸ் பிரீமியம் நீக்கும்படி ஒரு பரிந்துரையை எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல சேர்ந்தவர்களும் அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல கொடுங்க, அப்போது அது நீக்கப்படும் அப்படின்னு. நீக்கப்படும் சொல்லல, நீங்க அதை கொடுங்க, எல்லாம் கவுன்சில் எடுத்த முடிவு தானே, அங்க எல்லாரும் பேசாம இருந்தீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இதை சொல்லியிருக்கிறாங்க. அங்க போய் அந்த ப்ரொபோசலை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பிடிஆர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இந்த
ஓட் பெர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியான நம்பர் சொல்ல தெரியல, ஆமா ஆமா ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப அவங்க நினைச்சாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல அவங்களுக்கு வந்து மாநிலத்திலேயே வந்து 10-12 மாநிலங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்காங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த 10-12 மாநிலங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டா மற்ற மாநிலங்கள் வந்து என்னமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க மைனாரிட்டி அங்க வந்து. அப்ப இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்க ஆள்ற இது மாநிலங்கள்ல எல்லாம் வந்து இப்போ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் சொன்னாலுமே இந்த மாநிலங்களுடைய ஓட்டு வந்து அங்க மைனாரிட்டி ஓட்டு தான். இப்ப இது வந்து பொறுப்பை தட்டி கழிக்கிறது. இவங்களுக்கு வந்து ஏத்துக்கிறாங்களா இல்லையா இவங்க சொல்றத? ஜிஎஸ்டி இது வந்து நீங்க வந்து இதுக்கு போடக்கூடாது, இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு வந்து நீங்க சொல்லக்கூடாது, பே பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொல்றது சரியா தவறா? அப்படி சரியா இருந்ததுன்னா இவங்களே அந்த ரெசல்யூஷனை கொண்டு வரலாமே ஜிஎஸ்டி கவுன்சில்ல. இதுக்கு எதுக்கு நீங்க எதிர்கட்சிக்காரங்க பேசுனீங்கன்னா நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம், உங்க ஆளுங்களே வந்து தான் பேசணும்னு சொன்னா அது என்ன பேச்சு? நீங்க நீங்க இப்ப சொல்லும்போது அநேகமா ராஜ்யசபாலயா மக்களவையிலயா தெரியல சார். போன டேர்ம்ல பிரதமர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டா சொல்ல நோ காங்கிரஸ், நோ காங்கிரஸ், நோ காங்கிரஸ்னு எல்லா பிஜேபி எம்பிஸும் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் இல்லாத இடத்து இந்தியாவை நோக்கி போறோங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டா, குஜராத்ல என்னாச்சு காங்கிரஸே இல்ல, மகாராஷ்டிரால என்னாச்சு காங்கிரஸே இல்ல அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டா சொல்லிட்டே வந்தாரு. மக்களிடத்துல செல்வாக்கு யாருக்கு இருக்கு, எத்தனை மாநிலங்கள்ல ஆட்சிக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லும் போது எல்லாம் காங்கிரஸ் எங்கேயுமே இல்ல, 2 சீட்ல இருக்கீங்க, 3 சீட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்வதற்கு எல்லா மாநிலங்கள், பெரும்பாலான மாநிலங்கள்ல பிஜேபி அல்லது பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள் தான் ஆட்சியில இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு எல்லா போரத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஏதாவது செய்யணும்னா அது எதிர்கட்சிகளுடைய பொறுப்பாக போயிடுது. அவங்க அதை முன்னெடுத்து செய்யணும்னு ஆயிடுது. எங்க கிட்ட இத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, நாங்களே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அது என்ன அரசியல் என்று புரியவில்லை. அது டெஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ், அவ்வளவுதான், வேற என்ன? ஆர் irresponsible politics. Irresponsible politics. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார். கட்டணம் இல்லாத உணவு தானியங்கள் ஒரு 8 கோடி பேருக்கு, சாரி 80 கோடி 81 கோடிக்கு பேருக்கு கொடுத்தோம். ஏழை மக்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, அவர்களை மேலே கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு அடுத்த 5 வருடங்களும் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் தேர்தலுக்கு முன்னால ஒன்றிய அரசு சார்பாக அறிவிப்பு வந்தது. அது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்க எல்லாரும் ரேஷன் அட்டைகளை எலக்ட்ரானிக் கேஒய்சி கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் ரேஷன் கடையில போய் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அது எல்லாரையும் வர சொல்லி ரேஷன் கடைகள்ல இருந்து சொல்றாங்க. அது வந்து ரைட் டு ஃபுட் கேம்பெயின் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியை நிறுத்துங்கள் அப்படின்னு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்குது. இதற்கு பதிலாக கடந்த மார்ச் மாசம் சுப்ரீம் கோர்ட் 8 கோடி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு, அதாவது மாநிலம் விட்டு மாநிலம் வந்து வேலை செய்யக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் 8 கோடி பேருக்கு ரேஷன் அட்டை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரேஷன் அட்டையை கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணையை செயல்படுத்துங்கள். இந்த மாதிரி பெரும் துயரத்துக்கும் துன்பத்துக்கும் மக்களை ஆள்படுத்தாதீர்கள் அப்படின்னு அந்த அமைப்பு சொல்லுது. இது மக்கள் மத்தியில ஒரு பதற்றத்தை உருவாக்குது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேஒய்சி முடிக்கலன்னா, அதை வெரிஃபை பண்ணலன்னா தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ரேஷன் பொருட்கள் நின்று போய்விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பதற்றம் வந்து சாதாரண மக்கள் மத்தியில வருது. அதனால இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு அந்த அமைப்பு சொல்லுது சார். இது ஏன் இப்படி செய்யறாங்க, எதுக்காக? கேஒய்சி, ஆதார், அது இதுன்னு எல்லாத்தையும் ஏற்கனவே வாங்கினதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப திரும்ப எதுக்கு ஹெராஸ் பண்றது? ஏன்னா இவங்களுடைய பாலிசியே இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, புவர் பீப்புளையும் மிடில் கிளாஸ் பீப்புளையும் ஹெராஸ் பண்றதா தான் இவங்களுடைய பாலிசி எல்லாமே இருந்திருக்கு. இப்போ இதுல வந்து ஸ்டேட் பேங்க்ல வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா சரி, இதுக்கு வந்து இவங்களுக்கு ஃபைன் சொன்னாங்க. அதில் சில 1000 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்களாம். பெருமையாக சொல்றாங்க. இதை வந்து இதெல்லாம் வந்து ஹெராஸ்மெண்ட். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் கேட்குறேன், இந்த எல்லாம் வந்து பேடிஎம் மூலியம் பே பண்ணணும், டிஜிட்டல் பேமெண்ட் சொல்லி கொண்டு வந்தாங்கல்ல. இப்போ உலக நாடுகளில் பல நாடுகள் அதை அதிசயமா பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ் இவர் அடைஞ்சிட்டாருன்னு. நான் இதை பெரிய சக்ஸஸ் நினைச்சிருப்பேன். எப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து இவங்களுடைய கேட்வே ஒன்னே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாமே.
அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்கலாம். அதில் சார்ஜ் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து கம்மியாக இருப்பாது. இவங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து கார்டு பேமெண்ட்டுக்கு வந்து 4% சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்தியாவில் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த விசா மாஸ்டர் கார்டெலாம் 2% சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்து 1% கேள்விப்பட்டேன், சிட்டி யூனியன் பேங்க். இப்போ இவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுடைய சொந்த கார்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு 0.75% சொல்லாமே. அப்படி சொல்லியிருந்தா சரி, இந்த இவங்கெல்லாம் அடையிற லாபம் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கும்ல. அது மூலம் சார், வந்து நமக்கு வந்து அந்த தொழில் பண்ண வேண்டியதெல்லாம் அரசோட வேலை இல்லைல்ல சார். அப்படியா? அப்ப அது எதுதான் அரசுடைய வேலை இவங்க பண்றது? அரசோட வேலைன்னு எதுவுமே கிடையாது. அரசு சுதந்திரமான சந்தை தான் இருக்கணும். அரசு எதுலயுமே தலையிடாது. ஆனா அந்த சுதந்திரமான சந்தையில வந்து எவ்வளவு பெரிய லாபம் வந்து சில ஆட்கள் திரட்ட முடியுது. இதுல என்னன்னா அச்சம் நமக்கு என்ன மேலிடும்னா, அப்படி சுதந்திரமான சந்தையை நீங்க உருவாக்கும் பொழுது நீங்க சில பேருக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வருமானம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அதுக்கு நீங்க பலன் என்ன அடையிறீங்க? அரசுகிட்ட இருந்தா அந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க பப்ளிக் செக்டர். எலக்டோரல் பாண்ட் இருக்கிற வரைக்கும் சொன்னாங்க சார். எலக்டோரல் பாண்ட் வாங்குறாங்க, இது குயிட் ப்ரோகோவாக அது நடக்குது. இங்க கொடுத்துட்டு அங்க போய் அந்த ஃபேவர் வாங்குறாங்க, அல்லது அங்க அந்த ஃபேவர் வாங்கிட்டு இங்க வந்து எலக்டோரல் பாண்ட் வாங்கி கொடுக்குறாங்கன்னு எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை அடைச்சிடுச்சு. இப்ப எப்படி அவங்க தனியாருக்கு நல்லது செய்யறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? லெவல் பிளேயிங். எனக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருதுங்க. அத்வானியும் அதானியும் ஒரு பைசா கூட எலக்ட்ரல் பாண்ட் வாங்கின மாதிரி தெரியலையே. அப்ப அவங்களுக்கே இவ்வளவு நன்மை செய்யறாரு. அவ்வளவு தூரத்துக்கு தன்னலம் இல்லாத ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதரா நம்முடைய பிரதம மந்திரி இருக்காரு போல. இவங்கெல்லாம் நமக்கு எந்த நன்மையும் செய்யல, அதை பத்தி கவலை இல்லை. நம்ம வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம இவங்களுக்கு தொடர்ந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறாருன்னா மகான் மகரிஷி தெய்வ பிறவி. ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ஓகே, வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.